கரு உருவாக தொடங்கும் போது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாங்கிறத பத்தின ஒரு வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெளிவா புரியும். கரு உருவாகிறது ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. நம்ம உடம்புல கரு ஃபார்ம் ஆகும் போது நம்ம உடல் ரீதியான பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த திடீர் மாற்றத்தினால சில அறிகுறிகளை வச்சு ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்கும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல என்னன்னா டயர்ட்னஸ். கரு உருவாகிற நேரத்துல சில பேருக்கு பாடி ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா, கரு உருவாகிறதே நம்ம ரத்தத்துல தான். இந்த கரு உருவாகும் போது தேவையான ரத்தத்தை நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்கும். திடீர்னு நம்ம உடம்புல ஒரு பிரெக்னன்சி ப்ராசஸ் நடக்கும் போது கண்டிப்பா நம்மளோட பாடி டயர்ட் ஆகும். சோ பாடி டயர்ட்னஸும் நம்ம கன்சீவ் ஆக போறோங்கிறதுக்கான ஒரு சிம்டம்னு சொல்லலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா வெஜைனல் டிஸ்சார்ஜ். கரு உருவாகும் போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெஜைனல் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல லைட்டா எப்போவாச்சும் ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம் இருந்தாலும் நம்ம கன்சீவ் ஆக போறோம்னு நினைச்சுக்கலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா பெல்விக் கிராம்பிங். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வயிறு வலி இருக்கும். அதாவது அடி வயிற்றுல குத்துற மாதிரி அல்லது புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கரு இம்ப்ளான்ட் ஆகும் போது இந்த மாதிரியான சில வலி சில பேருக்கு இருக்கும்.